இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் நாமக்கல் மாவட்டம் கொடுமுடிக்கு பக்கத்துல இருக்கிற சின்னவடுகபாளையம் கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிற கன்னியாத்தா கோயில்ல ஒவ்வொரு அமாவாசையிலையும் சில அமானுஷ்யங்கள் நடக்கிறதா நமக்கு வாட்ஸ்அப்ல சில வீடியோக்களை ராமமூர்த்திங்கிறவர் அனுப்பி வச்சிருந்தாரு. இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்பாட்டுக்கு வந்த சுரேஷ் கார்ல இருந்து இறங்கி நேரா கோயிலுக்குள்ள போக ராமமூர்த்தி சுரேஷ கூட்டிக்கிட்டு போனாரு. இதுதான் கன்னியாத்தா கோயில். இங்க சப்த கன்னியர்களும் கூடவே மாயவரும் இருக்கிறதா சொன்னாங்க. கோயிலுக்குள்ள நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் சாமி கும்பிட்டாரு. இப்ப ஒரு பெரியவர் எலுமிச்சம்பழத்தை எடுத்து மந்திரிச்சு ஒரு கவர்ல போட்டாரு. அடுத்து விபூதி எடுத்து ஒரு கவர்ல மடிச்சாரு. அப்ப ஒரு மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. ஒரு செம்புல இருந்த தண்ணியை எடுத்து அங்க இருந்த எல்லார் மேலையும் தெளிச்சாரு. இந்த நேரத்துல பம்பை உடுக்கை சத்தமெல்லாம் பலமா கேட்டுச்சு. ஒரு பூசாரி தன்னோட வாயில துண்டை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு சன்னதியிலும் பூஜை பண்ணினாரு. உடுக்க சத்தத்தை கேட்டு அங்க இருந்த ஒருத்தருக்கு சாமி வந்து ஆவேசமா ஆடினதை பார்க்க முடிஞ்சது. ஒருத்தரோட ஆவேச ஆட்டம் அழுகையா மாறி கடைசியில கீழே விழுந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பூஜைகள் தொடர்ந்து நடந்துச்சு. கொடிமரம், குதிரை சிலை, சூளம் இதுக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சாரு பூசாரி. இந்த நேரத்துல ஒரு பெண்ணோட உடம்புல ஆவி வந்து பேசினதை பார்க்க முடிஞ்சது. என் பேரு செல்வி. செல்வி என் பேரு. என் அண்ணங்காரனா போனனால என்ன கொண்டு விட்டாங்க. அதனால மருமக மேல பாசமா இருக்கறான். அதனால நான் மேல வந்து பூந்தேன். பூசாரி அந்த பெண் கிட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அது நான் செஞ்சது தப்புதான். இப்ப யோசிக்கிறேன், இல்லன்னு சொல்லல. அவன் ஏன் என்ன ஆட வச்சு கொன்னா? அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் விடாம அறுவடை பண்ணி விடுவேன். பதில் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த பெண் திடீர்னு அழ ஆரம்பிச்சாங்க. நான் எப்படி செத்தேன்? என்ன ஆட வச்சு கொன்னாங்க. நான் செத்த 5 வருஷம் ஆகுது. புடிச்சு இப்ப 1 வருஷமா ஆகுது. இவ்வளவு சித்திரவதை பண்றான். கை கால் வலி, உடம்பு வலி, காய்ச்சல். இப்ப நாகப்பன் பூசாரி அங்க இருந்த நிறைய பேருக்கு தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு இருந்தாரு. மயக்கமாயி கிடந்த அந்த பெண் திடீர்னு எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூசாரி ஒரு பெண்ணை நிக்க வச்சு அவங்க முன்னாடி குனிஞ்சு தலைய ஆட்டிக்கிட்டே ஏதோ சொன்னாரு. சிலரை வரிசையா நிக்க வச்சு உடுக்க அடிச்சுக்கிட்டே பாட்டு பாடுனாங்க. இந்த உடுக்க சத்தத்துல ஒரு பெண் மேல ஆவி வந்து இறங்குனது நல்லா தெரிஞ்சது.
அந்த பெண்கிட்ட பூசாரி ஆடுறது யாரு, செத்தவங்களா சாமியா அப்படின்னு கேட்டாரு. செத்தவனா சாமி, இந்த பொண்ணாங்கிட்ட ஆடுறத சொல்லுவா தோண, செத்தவனா சாமியா? சொன்னா தாப்பா வாய் திறந்தாதான் வளர்க்க முடியும். சொல்றவங்க கூட நாசமா போகும். பொண்ணாங்கிட்ட ஆடுறத ஒவ்வொருத்தர் ஆவி வந்து உடம்புல இறங்கினதும் அலறத பார்க்க முடிஞ்சுது. ஒரு பெண்ணுக்கு கையில ஊதுபத்தி கொடுத்து உடுக்கடிச்சு பாட்டு பாடி ஆவியை வரவழைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா ஆவி வரல. இன்னொரு பெண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பெண் கீழே விழுந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அங்க கூட இருந்தவங்க வந்திருக்கிறது ஆனா பெண்ணான்னு கேட்டாங்க. ஆனா அந்த ஆவி பேசவே இல்லை. உயிரோடு இருக்கிற ஆவி அழைப்பேன். மந்திரவாதி உயிரோடு தான் இருக்கிறான், அந்த ஆவியை அழைப்பேன். எனக்கு இந்த ஆவி வேணும்னா இழுத்து கொடுக்கும். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு தலையில இருந்த முடியை எடுத்து முடிச்சு போட்டாரு. இப்ப பூசாரி அந்த ஆவி கிட்ட சொன்ன விஷயங்களை திரும்பி சொன்ன ஆவி அந்த பெண்ணை விட்டு போயிடுச்சு. நான் சொந்தக்காரியா இருந்தாலும் விளையாட மாட்டேன். உன்னால விட்டு நான் போயிடுறேன். இது சத்தியா? சத்தியமா இந்த பொண்ணாக சொல்லுவான். இதையெல்லாம் பார்த்த நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் பூசாரி கிட்ட சில கேள்விகளை கேட்டாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஆற்றுல இது எங்களுக்கு குலதெய்வம். ஆற்றுல வந்து எனக்கு எங்கள் முன்னோர்கள் வந்து அருவாமலை ஏறி வருவாங்க. அப்போ நான் ஆற்றுல வச்சு என்னை அழைச்சாங்க. அழைக்கும் போது மேலே ஒரு காற்று மாதிரி சத்து மாதிரி வந்து இறங்குச்சு. இறங்கினோடனே அப்புறமே அந்த வருஷம் நான் அருவாமலை ஏறினேன். ஏறி இறங்கிட்டு நான் சேலம் மாதத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன், அம்மாசனிக்கு தான் வருவேன். அப்போ அங்கேருந்து சேலத்துக்கு அடுத்த மாதம் வரங்காட்டி ரொம்ப என்னை ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கே வீட்டுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ இங்கே வந்து சாமியை வாக்கு வந்து இந்த குழந்தை கூட சேலத்து வீட்டில் ஆறு இல்லை, கன்னியாகி நான் தான் கூட போகிறேன் கட்டி காப்பாற்றுறதுக்கு. அப்போ வந்து இந்த கல் சாராயெல்லாம் குடிப்பேன். இந்த கல் சாராயம் எதுவுமே குடிக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு திருத்தி கொண்டாந்தது. அப்புறமே அதுதான் 10 மாதம் குழந்தை வரணும் அப்படின்னா. இவர் சொன்ன விஷயம் நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது உயிரோடு இருக்கிறவங்க ஆவியை வரவழைச்சு பேசுவேன்னு சொன்னாரு. அதை பத்தி ஒரு விஷயம் கேட்டாரு நம்ம சுரேஷ். அப்புறம் சில பேர் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட பேசணும், எங்கள் அம்மாட்ட பேசணும் அப்படிம்பாங்க. செத்து போன ஆவியில் அழைச்சி பேசுவோம். செத்து போன ஆவியில் அழைச்சிப்போம். உயிரோடு இருக்கிற ஆவியை அழைப்பேன். மந்திரவாதி உயிரோடு தான் இருக்கிறான், அந்த ஆவியில் அழைப்பேன். உயிரோட இருக்கவங்களை எப்படி அழைப்பேன். காத்தான ஒருத்தர் இருக்கேன், காற்று மூலியமா எனக்கு இந்த ஆவி வேணும்னா இழுத்து கொடுக்கும். செய்வனுக்கு மந்திரவாதி அழைப்போம். அழைக்கும் போது அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணை வச்சு உட்கார வச்சு அழைப்போம். வரவங்க கேட்பாங்க, எங்களுக்கு யார் செஞ்சாங்க எனக்கு சொல்லுங்கள், உங்கள் பொண்ணுங்களை யாரும் உட்கார சொல்லுங்கள். வயசு வந்து 35 40 வயசு பொண்ணுக்குள்ளே உட்கார வச்சு அந்த ஃபஸ்ட்டு செஞ்சு அவன் செய்வனை பண்ணாங்க பாரு, அந்த மந்திரவாதி அழைப்பேன். இறந்து போன ஆத்மாக்களை யார் மேலே வரவழைச்சு பேசுவீங்கன்னு கேட்டாரு சுரேஷ். சரி, இப்போ இறந்தவங்களோட ஆத்மா எழுத்து பேசுகிறேன்றீங்களே, அப்படி அதை எப்படி வச்சு பேசுவீங்க? இறந்தோட ஆத்மா வர வைக்கிறதுனா அது யார் மேலே இறக்கி பேசுவீங்க? அந்த பொண்ணுக்கு மேலே தான். அது எந்த குடும்பத்து பொண்ணு வருதோ அந்த பொண்ணுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு சாமி பிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது, அந்த குலதெய்வம் அவங்களை பிடிச்சிருக்கும். அல்லது எங்கள் மாதிரி சாமி ஆடுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்கள இது பண்ணிடுவோம். அந்த குலதெய்வத்தை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான். ஆமாம், அதை வச்சு சாமி கட்டிவிடுவேன். அப்புறம் இந்த பொண்ணு வெறும் பொண்ணாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆவி அழைப்பேன் நான்.
செத்து போனவங்க சொன்னாங்கல்ல, தார ஆவி அழைச்சி கொடுங்கன்னு. அப்போ அந்த பேர் சொன்னால் அந்த ஆவி எனக்கு காத்தான ஒரு காற்று மூலியமாக வரும். அந்த காற்று எனக்கு இருக்குது. தீர்த்தம் தெளிச்சு ஆவி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாரு நாகப்பன் சாமி. தீர்த்தம் தெளிக்கிறதுலேயே வந்து பிடிப்பேன்னு சொல்கிறீங்க, அது எப்படி முடியுது? அதாவது ஒருத்தவங்களை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு ஆவி பிடிச்சிருக்கு இல்லை செய்வனை வச்சுருக்காங்க, அது தண்ணி இப்போ விழுகும் போது சாமி விடாது. தலைமையில் உட்காந்துருக்குது சாமி. இப்போ முகத்தை வரவங்க முகத்தை பார்க்க சொல்லுவாங்க, என்னப்பா நேர் தீர்த்தம் தண்ணி விழுந்தா ஒன்றும் இல்லை பிரச்சனை. தீர்த்தம் விழுவுலன்னா உடனே கட்ட காற்று இருக்குது. அந்த கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் விழுவுனா செய்வனது. பேய் ஓட்டுறது, செய்வனை கழிக்கிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு பரிகாரம் பண்றது, இதை பற்றியெல்லாம் கேட்டாரு நம்ம சுரேஷ். அதோட குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கான காரணத்தையும் சொன்னாரு. இங்கே வந்து 3 விதமானது பண்ணுறீங்களா? செய்வனை எடுக்கிறது, பேய் ஓட்டுறது. கல்யாணம் 10 வருஷம் 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து புத்திரவாயத்துக்கு பாலும் பழம் கொடுப்போம். அந்த இதுக்கு பாலும் பழம் கொடுக்கணும்னா முன்னாடி அவங்க இந்த கருத்தரிக்காத மந்திரம் இருக்குது, அதை மாந்திரிக்காரன் செஞ்சிருவான். அந்த மாந்திரியத்தை உடச்சி விட்டு அதை நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ வந்து செய்வனை கழிப்பு கழிக்கிறது எப்படி கழிக்கிறீங்க? செய்வனை கழிக்கிறதுக்கு பால், எலுமிச்சம்பழம் சாறு, இளநீ, மஞ்சத்தூள், இதுதான். மீதியெல்லாம் தண்ணியில் வந்து எல்லாம் படித்து விட்டு அந்த பொண்ணு மேலே குடும்பத்தில் இருக்கல அவன் மேலே வச்சு 3 சொம்பு இறக்கி இது பண்ணிவிடுவோம். அப்புறம் வேலை அந்த மாதம் செஞ்சு விட்ருவேன். அதுக்கு அடுத்த மாதம் அந்த பொண்ணு அவங்களே அவங்க குடும்பத்து மேலே வச்சு அழைச்சிடுவோம். எங்கள் சிஸ்டர் எல்லாத்துக்குமே செய்வன குலம் இருந்தது. அந்த செய்வனை வந்து என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு எந்த ஆன்சர் தெரில. இங்கே வந்தங்காட்டிக்கு இந்த செய்வன குலம் இருக்குது, ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் கிடச்சிது. ஆனால் வந்து வச்சவங்க யாரும் என்ன ஆன்சர் அது தெரில. சரி சொல்கிறாங்க, சரி எல்லோரும் சாமி கும்பிட போகிறாங்க, சரி நாமளும் சரி ஓகே அப்படின்னு ஒரு 90%, 80%, 70% தான் நம்பிக்கை இருந்தது. ஸோ ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும். ஒரு 2 மணி 3 மணிக்கு நீங்கள் மறுபடியும் வாங்க அப்படின்னாரு. சரி மறுபடியும் கூப்பிட்டு அல்லாத தீர்த்தம் போடும்போது செக் பண்ணாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா செய்வனை இருக்குன்னாங்க. அந்த செய்வனை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னா அந்த அன்னைக்கு பார்த்தாருங்க. அதே மாதிரி செய்வனை வந்து எனக்கு, தங்கச்சிக்கு, சம்சாரத்துக்கு, அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே இருந்தது. அது வந்து செய்வனை வந்து 2 மணிக்கு போனோம். ஒரு 3 மணிங்கில் 1 மணி நேரத்தை அந்த செய்வனை எடுத்துட்டோம். எடுத்துக்கொண்டே விட்டதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இங்கே வர்றது பேய் பிசாசு பார்ப்பாங்க. அதுபோக இறந்த ஆத்மாவை கூப்பிட்டு பேசுவாங்க. அதுபோக இறக்காத யாராக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, இந்த கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு பூசாரி ஒரு பெண்ணை நிக்க வச்சு சுத்தி போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெண் முன்னாடி இருந்த 3 எலுமிச்சம்பழத்துல ஒரு பழத்தை தன்னோட காலில் போட்டு மிதிச்சிட்டாரு. இப்படியே செய்ய சொன்னவரு தன்னோட கையில இருந்த ஒரு செம்பை தலையில வச்சு எடுத்தாரு. இப்படியே சிலருக்கு செஞ்சாரு. முதல்ல ஆவி வந்து அழுத பெண்கிட்ட என்ன பிரச்சனையால இறந்த அப்படின்னு கேட்டாரு பூசாரி. கடைசியா அந்த பெண்ணை எந்திரிக்க சொன்னவரு குடிக்கிறதுக்கு தண்ணிய கொடுத்தாரு. ஆவிகள் கிட்ட இவங்க நடத்துற விசாரணை தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு சில ஆவிகள் சரியா பதில் சொன்னாலும் ஒரு சில ஆவிகள் பிடிவாதமா வாயையே திறக்காம இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் இறந்து போன தன் அப்பாவோட ஆவி கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இவர் பேரு சேகர். இவரு ஒரு பூசாரி தான். இவர்கிட்ட இங்க நடக்கிற பூஜைகளை பத்தி சுரேஷ் கேட்டாரு. இந்த கோயிலில் நடக்கிற பூஜை முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து சப்த மாதாக்களும் இருக்கிறாங்க, சப்த கன்னிமார் இருக்கிறாங்க. இது சப்த கன்னிமார் கோயில். இது கன்னிமாருக்கு தான் பூஜை. அதை விட்டா பெருமாள், மாயவ பெருமாள் இருக்கார், அவருக்கு பூஜை. அவரை நம்பி கன்னிமாரையும் பாயவரையும் நம்பி நாங்கள் எல்லா காரியத்திலையும் ஈடுபடுறோம். இது ஏழைக்காக, ஏழை மக்களுக்காக, ரொம்ப நொந்து போனவங்களுக்காக நாங்கள் செய்கிற வேலை.
கடைசி அத்தியாயத்தில் தான் அங்கே வர்றாங்க. எல்லாத்தையும் பார்த்து எல்லா பக்கம் பார்த்து தான் கடைசியில் வர்றாங்க. நம்பிக்கையோடு வர்றாங்க. நாங்களும் நம்பிக்கையோடு உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு வர்றோம். விடிய விடிய பேய் பிடிச்சவங்களுக்கு நடந்த பூஜையை பத்தி விளக்கமா சொன்னாரு சேகர் பூசாரி. ஏன் இப்போ விடிய விடிய இந்த பேய் ஓட்டுனது ஒரு பூஜை நடந்துச்சுங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சில பேர்த்துக்கு வருது, சில பேர்த்துக்கு வர்றதில்லை. வர்றவங்களுக்கு எந்த வந்திருக்கிறான்னு அவங்க வாயிலேயே சொல்ல வைக்கிறோம். இது மற்றவங்களாம் சொல்லவில்லை, அவங்க வாயிலேயே என்ன வருது, யார் பேர், யார் பிடிச்சிருக்கோம், எப்போ பிடிச்சிருக்கோம், எதுக்காக பிடிச்சிருக்கிறோம், எதனால் பிடிச்சிருக்கிறோம், இது பிடிச்சதுன்னு காரணம் என்ன, எப்படி இந்த பொண்ணை மட்டும் எப்படி பிடிச்ச, ஏன் பிடிச்ச அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக கேட்குறாங்க. அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லி இன்னாருக்குள்ள பிடிக்கல, இன்னாருக்கு வந்தாங்க, அதுக்காக தான் பிடிச்சிருக்கிறோம், அது பிடிச்சதுனால தான் நான் பிடிச்சேன்னு விலகிறேன், சரி விலகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியவாக கொடுத்துருப்பாரு. அப்படி வந்து அந்த பொண்ணு செல்விங்கிற பொண்ணை பிடிச்சிருச்சு. அவங்கள வீட்டு பிரிக்க சொல்லி நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எத்தனை பேர் இந்த வீட்டு போகணும், இந்த வீட்டு போகணும், அவங்கள எல்லாம் கொண்டு போடுவோம், எல்லாத்தையும் கொண்ட மாதிரி கொண்டு போடுவோன்னுச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. நீ வெளியே போ, அவங்க அங்கே இருப்பாங்க, அவங்க குடியிருக்கலாமா இல்லையாங்கிறத அப்பாற்பட்ட பிரச்சனை. நீ முதல் வீட்டு வெளியே போகணும், சத்தியவாக்கு வாங்கணும். அவங்களே பேச வச்சு அவங்க மூலியமாக தான் சத்தியவாக்கு வாங்கணும். அடுத்தடுத்து உடுக்கை அடிச்சு பாட்டு பாடி ஆவியை வரவழைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இவங்கள பேய் எதுவுமே பிடிக்கலைன்னு சொல்லிட்டாரு. அதுவும் சத்தியமெல்லாம் வாங்கினாரு பூசாரி. கடைசியா எல்லாருக்கும் முகத்துல தண்ணியை தெளிச்சு அனுப்புனாரு. இப்ப கோயில்ல இருந்த பூசாரி இங்க நடக்கிற பூஜையை பத்தியும் இதோட நோக்கத்தை பத்தியும் சொன்னதோட அம்மனை பத்தியும் சில விஷயங்களை சொன்னாரு. கன்னிமார் கோயிலுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு பொண்ணுக்கு பேய் இருக்குது அப்படின்னு ஒரு பூசாரி பார்த்து சொல்லுவார், சேலத்து பூசாரி. அதை வச்சு நாங்கள் ஓட்டி சுத்தம் பண்ணி ஆற்றுக்கு கூட்டி போய் முடியறுத்து கொண்டு வந்து சத்தியை வாங்கி சாமி அழைச்சி விட்டு சத்தி வாங்கிடுவோம். சத்தி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு சுத்தாகிடும். குழந்தை இல்லைனாலும் சரி, இல்லை ஒரு பேய் பிசாது இருந்தாலும் சரி, எல்லாம் போயிடும். குழந்தை இல்லைனாலும் அடுத்த வருஷம் இந்த பேய் ஓட்டி முடிச்சதுன்னா குழந்தை பாக்கியம் அந்த பொண்ணுக்கு உண்டு. இதை வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே எங்கள் முன்னும் பெரியவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு. சாமி அதே மாதிரி எங்களுக்கு கொல்லிமலையில் நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் கூட வரேன்டான்னு சொல்லி எங்களுக்கு சாமி கொடுத்த வாக்குங்க. இதுதான் எங்கள் தொழில். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கன்னிமார் கோயிலுக்கு நாங்கள் மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்கோம். மாதம் பொழுது விடுகிற சமயத்திலையும் நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு திடீர்னு சாமி வந்து ஆவேசமா துள்ளி குதிச்சதை அடுத்து ஒரு பெண்ணை உட்கார வச்சு ஏதோ கேட்டாரு. அந்த பெண் ரொம்ப ஆவேசமா கத்துனதை பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. தலையில சொம்ப வச்சு அந்த பெண்ணை ஆசுவாசப்படுத்தினாரு பூசாரி. நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் இறந்து போன தன் அப்பாவோட ஆவி கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. இவர் வீட்டில இருந்து யாரும் போகாததால அந்த பெண் உடம்பிலேயே சுரேஷோட அப்பா ஆவியை வரவழைக்க முயற்சி பண்ணாரு பூசாரி. இப்போ அந்த ஆவி இந்த பெண்ணோட உடம்புக்குள்ள வந்ததை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த பெண் கீழே படுத்துக்கிட்டே சில கேள்விகளை பதில் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. இப்ப கை காலையெல்லாம் முறுக்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ஆவேசமா இருந்துச்சு.
ஆவேசமா இருந்ததை பார்க்க முடியாத நம்ம சுரேஷ் போதும்னு சொல்லிட்டதால கடைசியில அந்த பெண்ணுக்கு தண்ணி கொடுத்தாங்க. ஒரு பெண்மணி கிட்ட 2 இளநீரை கொடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்த சொன்னாங்க. இளநீரை ஊத்தின சொம்பை எடுத்து தலையில வச்சு வேகமா தலையை ஆட்டின பூசாரி அந்த தண்ணியில கை கழுவினாரு. இந்த கன்னியாத்தா கோயில நடக்கிற அமாவாசை பூஜையில கெட்ட ஆவிகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து விரட்டுற அமானுஷ்யம் இங்க ஒவ்வொரு மாசமும் நடந்துகிட்டு வருது. நம்ம 3வது கண் நேயர்களுக்கு வினோதமான அமானுஷ்யத்தை தெரியப்படுத்தின திருப்தியோட அங்கிருந்து கிளம்பினாரு நம்ம சுரேஷ். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.